ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களோ உங்களோட பிடிச்ச சாட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க வரும். இது எடிட் பண்ணுறது பார்த்தா பிக்சர் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போயிங்களா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா பயோவில் கொடுத்து லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த ஆப்போட லிங்க் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் கொடுத்துருப்பேன். ஒயிட் கலர் கொடுத்துருவோம். அந்த உள்ள பார்த்தீங்கன்னா கீழே டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தா சைஸ் பார்த்தா போட்டுட்டு அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேப்ஸ்னு இருக்கும். ஷேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தா நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிட்டு கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துங்க. இந்த ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கரெக்டாக பார்த்தா நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சேனல் புதுசாக பார்த்துட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நான் போட்டோ சொல்லுறது மறக்காம உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பண்ணி எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் டூப்ளிகேட் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த ஒன்று கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே, நான் ஆட் பண்ணுற மாதிரி தான் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா ஃபோட்டோ எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜஸ்ட் பார்த்தா ரெண்டு பேர் கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா யாரை வச்சு உங்களோட பிடிச்சி ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுறது ஜஸ்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தா கரெக்டாக இமேஜ் பார்த்தா உங்கள் கரெக்டாக கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு ஜஸ்ட் அந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக அந்த பிளாக் கலர் உள்ள வச்சிங்க. உள்ள வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துங்க. அதில் பிளண்டிங் அப்படின்னு கொடுத்து ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பக்காவாக பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தா உட்காந்துக்கும். இதே பார்த்தா இந்த பக்கம் கொடுத்த மாதிரி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா கரெக்டாக கொடுத்துங்க. கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் வேறு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு 3 இமேஜ் தேவைப்படுது. 3 இமேஜ் வந்து எடுத்துங்க. இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் ரிமூவ் பிஜின்னு சொல்லிருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிங்க. நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்தா நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தா பேக்ரவுண்ட் இருக்கிற 2 இமேஜ் பார்த்தா ஜஸ்ட் பிளர் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா பிளர் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு பிளர் பார்த்து எடுத்துலாம் நிறைய பிளர் இருக்குது. உங்களுக்கு எந்த அதை செலக்ட் பண்ணிங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஒரு தேர்டாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு இது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த தேர்டாக வச்சு பாருங்கள். அது வச்சிங்கன்னா ஜஸ்ட் அதே இமேஜ் கிளிக் பண்ணி இந்த 3 எஃபெக்ட்ஸ் திருப்பி அதே 3 எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தா உங்களோட இமேஜ் பார்த்தா நடுவில் வச்சுங்க. நடுவில் வெஸ்ட் பார்த்தா இந்த மாதிரி வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுங்க. சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா அந்த ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேட் ஆப்ஷன் தான் பிளர் பார்த்தா ஒரு 20 வச்சிங்க. ஒப்பாசிட்டி பாருங்க ஒரு 100 வச்சுங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு 0 வச்சுங்க. கீழே இருந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 0 வச்சுங்க. ரெண்டு பார்த்தா கரெக்டாக 0 அப்படின்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெக் கொடுத்துங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ண வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த சாங்கோட லிரிக்ஸ் வருமோ அந்த சாங் பார்த்தா டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தா டிக் ஆப்ஷன் டெக் கொடுத்தேன். டெக் கொடுத்து பார்த்தா கரெக்டாக இந்த இமேஜ் பார்த்தா முதல்ல அந்த நம்ம ஆட் பண்ணி இமேஜ் லாக் பண்ணிக்கலாம். அது லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. லேயர் கிளிக் பண்ணி பார்த்தா மாற்றி பார்த்தா லாக் பண்ணிங்க. அப்போ தான் ஃபோட்டோ பார்த்தா ஷேக் ஆகுது. அதை வந்து லாக் பண்ணிங்க. லாக் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தமிழ் ஃபாண்ட் ஓகேங்களா, தமிழ் ஃபாண்ட்டை பார்த்தா ஃபாண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் பார்த்தா கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணிங்க. அதில் ஜாயின் பண்ணி பார்த்தா இந்த அந்த ஃபாண்ட்டை பார்த்தா டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஃபாண்ட் நான் இம்போர்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி பார்த்தா ஃபாண்ட்டை பார்த்தா இம்போர்ட் பண்ணுங்க. ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணி தெரியலனா மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. அந்த ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது சொல்லித்தரேன். அப்படியே டெலிகிராமில் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிளாக பார்த்தா முடிச்சு பார்த்தா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்க. அதில் ஆட் பண்ணிட்டு பார்த்தா திரும்பி என்ன சாங் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ஃபாண்ட் கிளிக் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணுற இந்த ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ இந்த ஃபாண்ட்டை தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும் அந்த ஃபாண்ட்டை பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா நான் இந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அவங்க வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்காக பார்த்து ஒரு ஃபாண்ட்டை பார்த்தா எடுத்துக்கலாம். நான் பார்த்தா ஃபாண்ட் எடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துட்டேன். பிளாக் கலர் கொடுத்து ஸ்ட்ரோக் பார்த்தா ஒரு ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஓகே, நான் ஜஸ்ட் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் தமிழ் லிரிக்ஸ் கீழே பார்த்தா வைக்கிற மாதிரி வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரோக் ஆப்ஷன் பண்ணி ஒயிட் கலர் கொடுத்து ஒரு 247 அப்படின்றது இல்லை இருக்குது. நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணும் அந்த கலர் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் க்ரீன் கலர் கூட நிறைய இருக்கும். க்ரீன் கலர் வச்சு நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த கலராக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோ கலரே வேணும் அப்படின்னாலும் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல எந்த அந்த ப்ளஸ் பண்ணி ஃபோட்டோ ஆட் பண்ணி கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ கலரில் பார்த்தா வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி பார்த்தா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வந்து ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பிளாக் கலரே கொடுத்து அது கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இல்லை. அதனால வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஷேடாக கொடுத்துட்டு பார்த்தா முடிச்சுட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஷேடோ கிளிக் பண்ணி பார்த்தா ஷேடோ பார்த்தா பிளர் ஆப்ஷன் 20 வச்சுங்க. ஒப்பாசிட்டி ஒரு 100 வச்சுங்க. முடிச்சிங்க. ஸோ அதான் ஃபோட்டோ எடிட் பண்ணி சிம்பிள் பார்த்தா முடிச்சோம். இதே மாதிரி தான் அந்த ஃபோட்டோ பார்த்து எடிட் பண்ண முடியும். இதுக்காக நீ ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.